பிரபு எப்பொழுது வருவாயோ? போச்சு, பட்டமாடெல்லாம் பாழுமாடா போச்சு, நட்ட பயிரெல்லாம் சாய்வா போச்சு. சீதா என்ற கனி இப்படி சிதைந்து விட்டது. பூத்து குலுங்கிய புது மலர் இப்படி தூரியில் சாய்ந்து விட்டது. எப்படி
ஆகியும் என்றாவது இவரை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து ஆட்சியை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முடியாமல் போய்விட்டது. இப்பொழுது மட்டும் என்ன கெட்டுவிட்டது. இதுதான் தக்க சமயம். இப்பொழுதே இவள் அருகாமையில் சென்று இவளை கட்டி அணைத்து என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்கிறேன். ஆச்சரியம், இவள் அருகாமையில் நெருங்க முடியவில்லையே. அக்னி ஜுவாலை வீசுகிறது, அக்னி ஜுவாலை வீசுகிறது. ஒரே அனல்மயமாக இருக்கிறதே. இவள் அருகாமையில் நெருங்க முடியவில்லை. நான் படைத்த உருவமே நான் வேதனைப்படுகிறேனே ராமா. படுவாவி ராமன் ஒரு மாறி பயமுறுத்துகிறானே. என்னை காப்பாற்ற வர மாட்டீரா சுவாமி, வர மாட்டீரா? பாவி இன்னும் போகவில்லையா? என்னை விட்டு போகவில்லையா? ஐயோ, என்னை விட்டு போய்விடு. நிறுத்திடுவின் வேதாந்தத்தை. அந்த ராமனை மறந்துவிடு, இந்த ராவன் இறந்துவிடு. அதை மறுத்துவிட்டு ராமா 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 என்று பேசிக் கொள்கிறான். இப்போது கட்டவில்லடி. இன்னும் ஒரு மாத காலம் உனக்கு அவகாசம் தருகிறேன். இந்த ஒரு மாதத்துக்குள் உன்னுடைய மனம் மாறி என் ஆசைக்கு இணங்க வேண்டும். இணங்கவில்லை என்றால் உன் அங்கங்களில் ஒரு மெய்க்கு போயிட்டு சமைத்து தின்று என் ஆசையை தீர்த்துக்கொள்ள விடுவித்தவரே. ஆனால் உன்னை உயிரோட மாட்டேன். இன்று போகிறேன், நாளை வருவேன். என் ஆசைக்கு இணங்க வேண்டும். இணங்கவில்லை என்றால் உன் நிலைமையே மாற்றி அமைத்து விடுவேன். இந்த உடலை விட்டு உயிர் பிரிய கூடாதா? இந்த மண்ணிலே நான் பிணமாக சாயக்கூடாதா? படுபாவி ராமன் என்ன வார்த்தை சென்று விட்டான். இன்னும் ஒரு மாத காலத்தில் என் நிலைமையே மாறிவிடும் என்றானே. இந்த ஒரு மாத காலத்தில் அவன் என்ன செய்வானோ? என்னை எந்த நிலைமைக்கு ஆளாக்குவானோ? இறைவா, கிளிவாடும் கூட்டினிலே கருணாக பூதனம்மா. உறவென்று வந்த உள்ளம் உயிர் போக துடிக்குதம்மா, உயிர் போக துடிக்குதம்மா. அம்மா
பகவானுக்கும் அருள் மனிதனாக உதித்து வீராஞ்சநேயன் என்ற பெயர் படைத்து மர சித்து மதுரமான காய்களை புசித்து சுனைநீரை குடித்து யாம் விளங்கி வருவோம். எமதாண்டவன் எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியால் அனுப்பப்பட்ட தூதுவன் தென்னிலைக்கு செல்ல வேண்டும், அந்த தேவியாரை காண வேண்டும் என்று பகவான் எமக்கு கட்டளையிட்டார். அவர் வார்த்தை கட்டுப்பட்டு புறப்பட்டு விட்டோம். இலங்கையை எப்படி அடைவது? இந்த ஆழி என்னும் சமுதிரத்தை தாண்டினால்தான் தென்னிலங்கை காண முடியும். எப்படி தாண்டுவது? எமது ஐயன் நினைத்து ஒரே எண்ணத்தோடு என் விசுரூபத்தால் ஆகாயத்தில் பறக்கிறேன். ராம் ராம் ராம். தாண்டிவன் கடலை, இப்ப தாண்டிவன் கடலை. என்ன இது? இந்த தென்னிலங்கை எல்லாம் விடாமல் தேடி வருகிறேன். என் தாயை காணவில்லை. எங்கே கொண்டு போய் மலைக்கு பண்ணுவார்? ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம். தாய் இருந்தால் இருக்கிறார் என்ற நச்சையோடு வருவேன். அப்படி அன்னை கிடைக்கவில்லை என்றால் இலங்கை அழிப்பேன், நானும் அடிவேன் என்று பகவானுக்கு வாக்குறுதி கொடுத்தேனே, அதுதான் நடக்குமா? என் தாயை பார்க்க முடியாதா? என் தெய்வத்தை பார்க்க முடியாதா? ராமா ராமா ராமா. அது ஏதோ ஒரு வனம் தெரிகிறது. அப்புறத்தில் ஏதோ ஒரு கூச்சல் கேட்கிறது. ஒருவேளை நான் தேடி வந்த தாய் அங்கே இருந்தாலும் இருக்கிறான். அருகே சென்றால் என்ன உருவம், எந்த குரல்? சீக்கிரம் பார்க்கிறேன். தாவி பறந்த வெள்ளத்தால் துரும்பானே
என்ன இது? இறைவா இறைவா என்று இங்கு அழுது கொண்டு செல்லும் தாயார் நான் தேடி வந்த தாயா, எனது அண்ணையா, என் தெய்வமா? ஆஹா, என் தாயை கண்டுகொண்டேன், என் தாயை கண்டுகொண்டேன், என் தாயை கண்டுகொண்டேன். எங்கே அன்னையை காணாமல் சென்று விடுவேனோ என்று யாத்திரமுற்றேன். ஆனால் கண்டு கொண்டேன் நான். எங்கே அன்னையை காணாமல் சென்று விடுவேனோ என்று ஏக்கமுற்றேன். இங்கே பார்த்தாயா தாய்விடும் துன்பத்தை பார்த்தாயா? அருகே இருக்க அரக்கிகள் செய்யக்கூடிய அக்கிரமத்தை பார்த்தாயா? அரே ராம், அரே ராம், அரே ராம். ஆம், அன்னை இருக்கிறார் என்று ஒரு வார்த்தை உரைத்தால் போதுமே எனது பகவான் எத்தனை ஆனந்த கொள்வார் தெரியுமா? எத்தனை ஆனந்த கொள்வார். தாய் தனித்து செல்கின்றார். தாயிന് சென்றால் வா வார்த்தை அடலாம். அருகே இருக்க பேய்களை மயக்கப்பட செய்கிறேன். தனித்து தாயை பார்க்கிறேன். அன்னையே, சுவாமி, இனி காலமெல்லாம் இந்த அசோகவனத்திலே ராமா ராமா என்று நான் கண்ணீர் விட்டு கதறியிருந்தாலும் என் சுவாமி வந்து அரக்கனை அடித்து என்னை சிறைவிட்டு செல்வதாக தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த அரக்கனால் இங்கே அவதிப்படுவதை விட இந்த அசோகவனத்திலே இதோ இருக்கும் இந்த சிம்சுமா மரத்தின் மீது ஏறி என்னுடைய சிகையே கையிலாக திருப்பி என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். சுவாமி, உங்களை விட்டு பிரியக்கூடாது. உங்களோடு வாழாலே ஒன்றாக வாழ வேண்டும் என்றே உங்கள் பெண் தொடர்ந்து வந்தேன் காட்டிற்கு. ஆனால் உங்களோடு வாழ முடியாமல் அரக்கனால் பிரிக்க வைக்கப்பட்டு என் உயிர் போகிறதே. சீரா உனக்கு நான் என்னடா தீங்கு செய்தேன்? இந்த உலகத்திலே என் சுவாமியோடு ஒன்று சேர்ந்து வாழத்தான் விடவில்லை. இந்த உலகத்தை விட்டே நான் சாகவும் விடவில்லையே. நான் என்னடா பாவம் செய்தேன்? ராவணா, நான் ராவணனா? ராம் 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 ராம். அன்னையே, நீங்கள் நினைக்கும் ராவணன் நான் அல்ல. அப்படி என்றால் நீ யார்? தங்களை காண வந்த தூதுவன், உமது புருஷன், எமதாண்டவன், எம்பெருமான் ஸ்ரீராமனால் அனுப்பப்பட்ட தூதுவன். என் பெயர்தான் வீராஞ்சநேயன். ஆஹா, ராவணா, என்ன தந்திரமாக நடக்கின்றாய்? என்னை அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக எத்தனையோ முறை வந்தாய். ஏன் ஒரு சமயம் என் சுவாமி ஒன்றே உருமாறியும் வந்தார்.
அப்பொழுதும் உன்னை யார் என்று நான் கண்டுபிடித்தேன். இப்பொழுது ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து நான் தான் சுவாமியால் அனுப்பப்பட்ட தூதுவன் என்று என்னிடத்தில் பொய் சொல்லுகிறாயா? சரி, அப்படியே இருக்கட்டும். என் சுவாமியால் அனுப்பப்பட்ட தூதுவனாக இருந்தால் இச்சின்னஞ்சிறிய வடிவத்தோடு இந்த மிகப்பெரிய கடலை தாண்டி எப்படி இந்த இலங்கைக்குள் நீ வந்தாய்? நான் நடந்து வர முடியும் அல்ல, என் விஸ்வரூபத்தால் ஆகாயத்தில் பறந்து வந்தேன் தாய். விஸ்வரூபமா? ஆம் தாய். அப்படி என்றால் அந்த விஸ்வரூபத்தை நான் பார்க்க வேண்டும். அப்படி காண்பித்தால் உன் மீது நம்பிக்கை பிறக்கும். போதும் அப்பா, போதும் போதும் போதும். கனவாயு புத்திரனே, கடல் கடந்த மாயனே, காம்பீரியருமானே, தருராம தூதரே, மாமலகுண்டலவரே, மகானுபாவனே, மாருதி அருள்புரிந்தே பாலா 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 உன் உருவத்தை சிறைக்கிக் கொள்ளப்பா. நீ யார் என்பதை நான் உணர்ந்தேன். என் சுவாமி எங்கே இருக்கிறார்? எந்த நிலையில் இருக்கிறார்? இந்த ஜானகி நினைவு சற்றும் அவர் சிந்தையில் இல்லையா? என்னை மறந்து விட்டாரா ஆஞ்சநேயா? அபச்சாரம், தங்களை மறப்பதா? எப்பொழுது பார்த்தாலும் சீதா சீதா என்று தங்கள் நினைவே பகவானுக்கு பெரிதா இருக்கிறதாய். தங்களை தவிர, தங்கள் நினைவை தவிர பகவானுக்கு வேற எந்த குறையுமே இல்லை. அவர் நலமாகவே இருக்கின்றார். என் சுவாமி எனக்காக ஏதாவது சொல்லி அனுப்பினாரா? அத்தனையும் உரைத்தார். அத்தனையும் சொல். சிலவற்றை கூறுகிறேன். தாட்டக சம்மானம் விட்டு காட்டுக்கு வந்தாராம். தாட்டக சம்மானம் முடித்தாராம். தங்கள் நாட்டிற்கு வந்தாராம். நீங்கள் மேல் மாடியிலே உலாவிக் கொண்டிருந்தீர்களாம். பகவான் தங்களை பார்த்தாராம். நீங்களும் பகவானை பார்த்தீர்களாம். இரு கண்களும் உற்று நோக்கிட்டு இதை ஒரு அத்தாட்சியாக கூர்ந்து வைத்தார். பிரகண்ணம் வைத்தார். அது மட்டும்தானா? அன்னையே, தங்கள் இருவருக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்றால் சுயவரத்திலே இந்த வில்லை யார் ஒரு வளைக்கின்றாரோ அவருக்கே பெண் என்று முடிவெடுத்தார்கள். ஆனால் பகவானோ வில்லை வளைக்காமல் முறித்து விட்டாராம். இதை கண்டறிந்த தாங்கள் என்ன செய்தீர்கள்? அழகு புரிந்த வீர வாலிபன் வில்லை முறித்து விட்டாரே, இனி நமக்கு அவருக்கும் திருமணம் நடக்குமோ நடக்காதோ என்று நீங்களே ஓடி சென்று பகவான் கழுத்தில் மானை அணிவித்தீர்களாம். இதையும் ஒரு அத்தாட்சியாக கூறி முடித்தார். பிறகு என்ன உரைத்தார்? உங்கள் இருவருக்கும் திருமணம் நடந்த பிறகு குடம் நிறைய நீரை கொட்டி அதில் ஒரு மோதிரத்தை வைத்து பெண் எடுத்தால் பெண் வீட்டுக்கு பெருமை, ஆண் எடுத்தால் ஆண் வீட்டுக்கு பெருமை. இது நீங்கள் யார் எடுக்கின்ற தங்களை பரீட்சித்து பார்த்தார்களாம். மோதிரத்தை எடுக்க வேண்டும் என்று தங்கள் கரமும் பகவானின் கரமும் குடத்திற்குள் உலாவிக் கொண்டிருந்ததாம். அது வேளையில் மோதிரத்தை நீங்களே எடுத்து விட்டீர்களாம். இதை கண்ட பகவான் முகமானதோ சுலுக்கி கொண்டதாம். ஐயோ, தோல்வியை நாம் கண்டுவிட்டோம், சீதா வெற்றி பெற்று விட்டாலே என்று. இதை கண்டறிந்த நீங்கள் என்ன செய்தீர்கள்? நாம் வெற்றி பெற்று விட்டால் நாம் தாய் வீட்டுக்கல்லவோ பெருமை சேரும்? கூடாது. பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டுக்கு பெருமை தர வேண்டும் என்று நீங்கள் எடுத்த மோதிரத்தை குடத்திற்குள்ளே பகவான் கரத்தில் வைத்து விட்டீர்களாம். இதையும் ரத்தாட்ச கூர்ந்து வைத்தார். பிறகு என்ன உரைத்தார்? அது மட்டும்தானா? திருமணம் முடிந்து பல ஆண்டுகள் கழித்து வடக்கே வெகு தொலைவில் மந்தாகினி மலையடி வரத்தில் இருவரும் ஆடி பாடி கொண்டிருந்தீர்களாம். அது வேளையில் பகவானுக்கு உடலாய்ச்சி ஏற்பட்டதாம். சீதா, நான் சிறிது நேரம் உறங்க வேண்டும், சற்று அமது என்று கூற சரி என்று அமர்ந்தீர்களாம். பகவான் தங்கள் மடி மீது உறங்கிக் கொண்டிருந்தாராம். அவ்வேளையில் தேவேந்திர மகன் ஜெயித்தனானவன் காக்கையா வடிவெடுத்து தங்கள் மீது மோகம் கொண்டு தங்கள் மார்பை கொற்றினானாம். உதிரம் ஆறாக பெரியது. வலி எடுத்தது எழுந்திருக்க வேண்டும் என்று துடித்தீர்கள். அப்படி எழுந்து விட்டால் பகவானுக்கு நித்திரை பங்கம் ஏற்படுமே என்று வலியை பொறித்து அமைதியாக இருந்தீர்களாம். பகவான் திடீரென்று கண்விழித்து பார்த்தாராம். உதிரத்தை கண்ட பகவானுக்கு கோபம் இருந்ததாம். இக்காலத்தை எவன் செய்திருப்பான் என்று ஞானத்தில் பார்த்தாராம். செய்தவனோ ஜெயந்தன் விடக்கூடாதென்று அருகில் அருகம்பில் எடுத்து அஸ்திரமாக தொடுத்து அன்னவன் சாக வேண்டும் என்று கணைய விட்டாராம். இந்த அஸ்திரம் துரத்த இதை கண்ட ஜெயந்தனானவன்
பயந்தோடு தந்தையாகிய தேவ பூபதி பாதத்தில் பணிந்தானா. அப்பா, ராம பகவானிட்ட கணையானது என்னை துரத்துகின்றது, என்னை காப்பாற்றுங்கள் அப்பா என்று. அதற்கு தேவ பூபதி, ஜெயந்தா, நீ செய்தது கொடுமையிலும் கொடுமை, மன்னிக்க முடியாத கொடுமை. ஆகையால் அங்கே சென்று அவரையே பணிந்து விடு, உனக்கு ஏதாகிற உயிர் பிச்சை தருவார் என்று கூற ஓடிய ஜெயந்தன் ஓடி வந்து பகவான் பாதத்தில் பணிந்தானாம். பணிந்தவனை சும்மாவா விட்டார்? ஒரு கண்ணை எடுத்து விட்டு ஒரு கண்ணோடு சொர்க்கலோகம் அனுப்பினாராம். இதையும் ரத்தாட்சியா கூர்ந்து வைத்தார். பிறகு என்ன வைத்தார்? அது மட்டும்தானா? சித்தன்னை பெற்றிருந்த விரத்தால் ஒருவரும் தன்மகன் பிறந்தானா, மற்றொரு வரும் எமது பகவான் காடாளவும் அன்னையின் வார்த்தையை சிறமையில் தாங்கி பெற்ற தாயிட விடை பெற்று கானக புறப்படும் நேரத்தில் நீங்களும் புறப்பட்டீர்களாம். அது வேளையில் உமது மாமியார் என்ன உரைத்தாங்க அவருக்கா? சீதா, என் மகன் ஆண்மகன், அவன் கானகம் செல்வதை பற்றி எமக்கு கவலை இல்லை. நீயோ ஒரு பெண், தனித்து கானகம் சென்றால் உமக்கு ஆபத்து வரும் என்று தடுத்துரைத்த போது அப்பொழுது நீர் என்ன உரைத்தீங்க அவருக்கம்மா? பதி செல்லும் இடந்தா இந்த பாவைக்கு சொந்தமம்மா. என் பதி செல்லும் இடந்தான் இந்த பாவைக்கு சொந்தமம்மா என்றுரைத்த வார்த்தை கேட்டு போய் வா அம்மா என்ற மாமி. அத்தே, என் பதி செல்லுடன் எனக்கு சொந்தம். அண்ணவருக்கு எத்தனை துன்பம் ஏற்பட்டாலும் அதிலும் எனக்கு பங்குண்டு. அண்ணவர் பிரிந்து என்னால் வாழ முடியாது, ஐயனோடு அனுப்பி வைக்காமல் தாருங்க அத்தே என்று கூறி கானகம் புறப்பட்டது அவருக்கு அம்மா. அது மட்டும்தானா? நான் வளர்த்த பச்சை கிளிக்கு, நான் வளர்த்த மைனா குருவிக்கு பாலூட்டி வளரும் அம்மா அம்மா. அத்தே, நான் வளர்த்த பச்சை கிளிக்கும் மைனா குருவிக்கும் பாலூட்டி வளருங்கள், அதை கைவிட்டு விடாதே. என் ஞாபகருக்கு, என் சிறிய மாமியாருக்கு அந்த பெயரையே சூட்டிகள் தாயே என்று கானகம் புறப்பட்டது ஞாபகம்மா இருக்கப்பா. அது மட்டும்தானா? தங்களிடத்தில் கொடுக்கும்படி பகவான் என்னிடத்தில் கணையாழி ஒன்று கொடுத்து அனுப்பினார். எங்கே? இங்கே. என்னே பக்தி, என்னே பக்தி. ஆச்சரியா, அரக்கர்கள் மத்தியிலே அலைபாய்ந்து கொண்டிருந்த என் மனதிற்கு என் ஐயன் கரத்தில் இருந்த கணையாழியை கொடுத்து, உன்னால் அல்லவோ என் சுவாமி என்று நான் நேரிலே பார்க்கிறேன். என் சுவாமியை எப்பொழுது பார்க்க போகிறோம் என்று ஏக்கத்தோடு இருந்தேன். உன்னால் என்று கணையாழி அதனை கண்டேன். கணையாழி அதனை கண்டேன், கருத்தில் கொண்டு கணையாழி அதனை கண்டேன். அணைய விளக்கா என்றும் இணைந்த என் தேவாயா, அணைய விளக்கா என்றும் இணைந்த என் தேவாயா, பிணைய பொருளாய் நின்று பொருளாய் கணையாழி அதனை கண்டேன். ஆஞ்சநேயா, இந்த கணையாழியை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கும் என் சுவாமிக்கும் ஏற்பட்ட எத்தனையோ நிகழ்ச்சிகள் என் நினைவிற்கு வருகிறது. எத்தனை நிகழ்ச்சிகள் நடந்திருந்தாலும் ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டுமே எப்பொழுதுமே மறக்க முடியாது. ஆஞ்சநேயா, அடியேன் தெரிந்து கொள்ளலாமா? சொல்லுகிறேன். மனதில் இருக்கும் துன்பத்தை பிறரிடம் சொன்னால்தானே சற்று பாரம் குறையும் என்பார்கள். ஆமாமா. எனக்கும் என் சுவாமிக்கும் திருமணம் நடந்து எல்லார வாழ்க்கையில இணைந்து இன்பற்றிருக்கும் தருணத்திலே இவ்வுலகத்திலே இருக்கும் தம்பதியரை போல எங்கள் வாழ்க்கையிலும் அவ்வப்பொழுது ஊழலும் கோடலுமாக இருந்தோம். ஒரு சில சமயத்தில் விளையாட்டு தினமாக ஒரு சிறிய பிரச்சனைக்கெல்லாம் சண்டை போட்டுக் கொள்வோம்.
உடனே பேசி தீர்த்து சந்தோஷமாகி சமாதானமாகி விடுவோம். இது கணவன் மனைவிக்கு ஏற்பட வேண்டியதுதானே? ஒரு சமயம் ஏதோ ஒரு சிறிய பிரச்சனைக்காக என் சுவாமியோடு நான் கோபித்துக் கொண்டு 2 நாள் பேசாமல் இருந்து விட்டேன். அவர் என்னவோ பேசுவாள் என்று எதிர்பார்த்தார். நான் பேசாமல் பிடிவாதத்தோடு இருந்து விட்டேன். பெண்கள் எப்பொழுதுமே பிடிவாதக்காரிகள் தான். திடீரென்று தரையிலே பார்த்தால் என் சுவாமி என் விரலில் இருக்க வேண்டிய இந்த கணையாதி தரையிலே கிடந்தது. அதை பார்த்ததும் எனக்கு கோபம் வந்து விட்டது. சுவாமி, என் தாய் வீட்டு சேதனமாக என்னுடைய தந்தையார் அவருடைய கரத்தாலே தங்கள் விரலுக்கு அணிவித்தாரே இந்த கணையாதியை, அவ்வளவு சிறப்புமிக்க இந்த கணையாதியை தங்கள் கவனக்குறைவால் தவற விட்டிருக்கிறீர்களே, இது நியாயமா என்று கேட்டேன். அதற்கு என் சுவாமி என்ன பதிலளித்தார் தெரியுமா? ஜானகி, இக்கணையாதியை நானாக விடவில்லை, அது தானாக விழுந்தது என்றார். எப்படி தானாக விடும்? இது நாள் வரை உங்களுடைய விரலுக்கு பொருத்தமாக இருந்தது, இன்று மட்டும் எப்படி தானாக விழுந்தது என்றேன். அதற்கும் அதே பதிலைத்தான் சொன்னார். ஜானகி, கணையாதியை நானாக விடவில்லை, அது தானாக விழுந்தது என்றார். எப்படி தானாக விழுந்தது என்றேன். என்னோடு நீ சண்டை போட்டு கோபித்துக் கொண்டு 2 நாள் பேசாமல் இருந்து விட்டாயே. நீ பேசாமல் இருந்ததால் என் உடலெல்லாம் இழைத்து விட்டது, என் விரலும் மெலிந்து விட்டது. நீ பேசாமல் இருந்த காரணத்தினால் விரல் மெலிந்து தானாக விழுந்ததை தவிர நானாக விடவில்லை என்றார். 2 நாள் பேசாமல் இருந்ததுக்கே அந்த அளவுக்கு இழைத்து போனார், மெலிந்து போனார். அவரை பிரிந்த பல மாத காலமாக அரக்கன் வசமாக இருக்கிறேனே, என் நினைவால் என் சுவாமி எப்படி இருக்கிறாரோ, எந்த நிலைமைக்கு இழைத்து போனார். அவர் இலக்கவே அல்ல, நன்னா கொழு 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 என்று இருக்கிறார். ஒரு காலமும் அப்படி இருக்க மாட்டார். அலைவாய்ந்து கொண்டிருந்த என் மனதிற்கு என் சுவாமியின் கரத்தில் இருந்த கணையாடியை கொடுத்து என் மனதை பரவசப்படுத்தினாய். உனக்கு நானும் ஒரு சந்தோஷமான செய்ய போகிறேன். அப்படியா? சந்தோஷமான செய்தி. அப்பனே வாழி வாழி அருமை கல் மணியே வாழி, அப்பனே வாழி வாழி அருமை கல் மணியே வாழி, ஒப்பில்லாதது கொண்டே ஒளிதவ மணியே வாழி. மெய்ப்படியனை காத்தாய் மாருதினி என்றும் வாழி, செப்பெரும் கீர்த்தி பெற்று சிரஞ்சீவியாக வாழ. ஆச்சரியா, நான் கற்புநெறி தவறாதவள் என்பது உண்மையானால், நான் கலங்கமற்றவள் என்பது உண்மையானால், இந்த கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் எனது ஐயன் பேர் உள்ளளவும் என்றென்றும் நீ சிரஞ்சீவியாக வாழ வேண்டும். உனக்கு சிரஞ்சீவி பட்டத்தை அளித்தினான். தன்யனானின் தாயி, தங்கள் அருளால் அடியேன் தன்யனான். ஆச்சரியா, அசோகவனம் சென்றேன், அன்னை சீதாதேவியை பார்த்தேன், அவர்களிடத்தில் நீங்கள் கொடுத்த கணையாடியை கொடுத்தேன், அதனை பெற்று அவர்கள் மகிழ்ந்தார்கள் என்று என் சுவாமியிடத்தில் நீ உரைக்க, அதனை அவர் நம்ப மறுத்தால் நீ என்ன செய்வாய்? நான் என்ன செய்வேன்? என்னை கண்டதற்கு அத்தாட்சியாக இதோ பார்த்தாயா சூடாமணி, இந்த சூடாமணியை நான் தருகிறேன், இதை எடுத்து சென்று நான் கொடுத்ததாக கொடுத்து இதையும் உரைத்து விடு. எப்படி? உன்னை நான் கண்டதாலே ஒரு மாதம் உயிரை வைத்து என் மன்னனை எதிர்பார்ப்பேன், அச்சமய வராவிடில் நான் மரணமடைவதே நிச்சயம் நிச்சயம். சொன்னதே சொல்லாகும், நான் சொன்னதே சொல்லாகும், இச்சுடர் சூடா இத்தினே இனிவே தானே. ஆஞ்சநேயா, இந்த சூடாமணியை நான் கொடுத்ததாக கொடுத்து இதை கண்ட பிறகும் என் சுவாமி வந்து என்னை சிறைமிட்டு செல்லாவிட்டால் அவருக்காக என்ன 1 மாத காலம் தான் காத்திருப்பேன் அசோக வனத்திலே. இந்த 1 மாத காலத்திற்குள் வராவிட்டால் இவ்வனத்திலே அக்னியை மூட்டி அதில் பிரவேசித்து என் உயிரை மாய்த்துக் கொள்ளுவேன், இது உறுதி என்று. என்ன வார்த்தை இது? நீங்கள் மடிவதற்காக இத்தனை சிரமப்பட்டு யான் இங்கு வந்தேன். பகவான் என்ன வருவது? ஒரு வார்த்தை நீங்கள் கூறுங்கள், உங்களை
என் தோல் மீது அமர்த்தி பகவானுக்கு நான் கேட்கிறேன். வாருங்கள் தாயே. என்ன என்ன வார்த்தை பேசுகிறாய்? என் வீரத்தின் மீது சந்தேகமா? உன்னை பற்றி எனக்கு நன்கு தெரியும். அதானே. ஏனென்றால் சின்னஞ்சிறிய வடிவத்தோடு இந்த மிகப்பெரிய கடலையே தாண்டி வந்தாய் இலங்கைக்கென்றால் என்னை இங்கிருந்து எடுத்து சென்று என் சுவாமியிடத்தில் சேர்ப்பது உனக்கு எம்மாத்திரம் அப்பா. அப்படி செய்தால் உலக மக்கள் அனைவரும் என்ன சொல்லுவார்கள்? என்ன கூறுவார்? படுபாவி ராவணன் தான் அஜினல்லா சமயத்தில் அன்னையை தொடுவதற்கு வழியில்லாமல் ஒரு மாயமானை போக்க காட்டி மண்ணோடு மண்ணாக பெயர்த்தெடுத்து வந்தான் இலங்கைக்கு. அதை போன்று ராமன் வந்து இந்த ராவணனை சம்மாரம் செய்து மாய்த்துவிட்டு மனைவியை காக்க வழியில்லாமல் ஒரு சாகா மிருகத்தை ஏவி திருட்டுத்தனமாக கொண்டு சென்று விட்டானே என்று ஐயனுடைய பெருமைக்கும் புகழுக்கும் குறைவாகாதா? இது உங்களுக்கு தெரியாதா ஆஞ்சநேயா? ஆத்திரத்தில் அறிவிழந்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். என் சுவாமி வர வேண்டும், அரக்கனை அழிக்க வேண்டும், என்னை சிறைமிட்டு செல்ல வேண்டும், இதுதான் என் அவா. ஆகட்டும் தாயே, அடியன் சென்று வருகிறேன். சென்று வா தாயே. அண்ணையே, பசி பசி பசி. ஆஞ்சநேயா, இந்த நேரத்தில் அதுவும் இந்த இடத்தில் பசி பசி என்று சொன்னால் என்னால் என்ன செய்ய முடியும் அப்பா? தங்களத்தில் ஒன்றும் இருக்காது, எனக்கு நன்றாக தெரியும். இங்கு பார்த்தீர்களா, ஒரு கனியை பறிக்க உத்தரவிடுங்கள், பறித்து தின்று என் பசியாறி விடுகிறேன். ஆஞ்சநேயா, என்ன என்ன வார்த்தை பேசுகிறாய்? நாம் இருப்பது எந்த இடம்? எந்த இடம்? மாற்றானுக்கு சொந்தமான இடம். இருக்கட்டுமே. மாற்றானுடைய பொருளை அபகரிப்பது தர்மத்திற்கு தகாது என்று உமக்கு தெரியாதா? தர்மமோ அதர்மமோ அது எனக்கு இப்பொழுது தேவையில்லை. என் பசி தீர வேண்டும், அதற்கு வழி சொல்லுங்கள். சரி, உன் விருப்பத்தை கெடுப்பானேன். நீண்ட தொலைவில் இருந்து பசியோடு வந்து அதோ பார்த்தனியா ஈசான்ய மூலை, சனி மூலை என்றும் கூறுவார். அதோ வளைந்து காணப்படுகிறது ஒரு மரம், பனைமரம். அந்த மரத்தில் இருக்கும் காய்கனிகளை பறித்து பசியாரி விரைவில் சென்று வா. ஆகட்டும் தாயே, மங்களம் உண்டாகட்டும். ஆகட்டும் ஆகட்டும்.